அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை தொடர்பான இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை தற்போது மருத்துவமனை டீன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருக்கிறார். காவலாளி அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை தற்போது மதுரை மருத்துவக் கல்லூரி டீன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருக்கிறார். வழக்கமாக பிரேத பரிசோதனை என்பது 1 மணி நேரம் நடைபெறும் நிலையில் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற நிலையில் தற்போது ஒரு இடைக்கால அறிக்கையை மதுரை மருத்துவக் கல்லூரி டீன் உயர்நீதிமன்ற மருத்துவ கிளையில் தாக்கல் செய்திருக்கிறார். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை தொடர்பான இடைக்கால அறிக்கை தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மதுரை மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது பிரேத பரிசோதனை தொடர்பான ஒரு இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. விவரங்கள் பாலவேல், மடப்புரம் கோவிலினுடைய காவலாளி அஜித்தினுடைய மரணம் தொடர்பான அந்த பொதுநல வழக்கு விசாரணை காலையில் நடைபெற்ற நிலையில் நீதிபதிகள் தொடர்பாக பல்வேறு கடுமையான கருத்துக்களை அரசு மீது தெரிவித்திருந்தார்கள். அரசுதான் இவருடைய இறப்புக்கு பொறுப்பேற்க வேண்டும், தொடர்பான பல்வேறு விதிமீறல்கள் சம்பந்தமாகவும் பேசியிருந்தார்கள். மனுதாரர் தரப்பிலான ஆஜரான வழக்கறிஞர் இன்றிதிவனும் தொடர்ச்சியாக பல்வேறு விதிமீறல்கள், தலைமை காவலர் விசாரித்தது விதிமீறல், சிசிடிவி இல்லாத இடத்தில் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் வெளியே கொடுக்கின்ற விதிமீறல், பல்வேறு விதிமீறல்களை தெரிவித்திருந்தார்கள். பணியிட மாற்றம், எஸ்பியை பணியிட மாற்றம் மட்டுமே செய்தது என்ன காரணம், அவரை பணியிட நீக்கம் செய்திருக்க வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருந்தார்கள் நீதிபதிகள். நிலையில் தற்பொழுது அந்த வழக்கினுடைய விசாரணையானது துவங்கி இருக்கிறது. அரசு ராஜாஜி மருத்துவமனையுடைய முதல்வர் அருள் சுந்தரேஷ் பிரேத பரிசோதனை தொடர்பான அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அறிக்கையில் முழுமையாக உடலில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, 18க்கும் மேற்பட்ட காயங்கள் இருப்பதாக ஏற்கனவே பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கடும் காயங்கள் உடல் முழுவதும் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இறக்கும் வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்பது மிக முக்கியமான தகவல். சாதாரண கொலை வழக்கு போல் இல்லை, இது அடித்து கொலை செய்யப்பட்டு மொத்தம் 44 காயங்கள் இருப்பதாக தற்பொழுது அரசு ராஜாஜி மருத்துவமனையுடைய முதல்வர் அருள் சுந்தரேஷ் சமர்ப்பித்திருந்த அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார்கள். தனிப்பிரிவு அதிகாரிக்கு உத்தரவிட்டவர் எஸ்பி என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த தொடர்ச்சியான கேள்வி என்பது தனிப்படை விசாரிப்பதற்கு உத்தரவிட்டது யார் என்ற கேள்வியை காலையில் நீதிபதி கேட்டிருந்தார்கள். அதற்கு தற்பொழுது அரசு தரப்பில் தனிப்பிரிவு அதிகாரிக்கு விசாரணை நடத்துமாறு உத்தரவிட்டது எஸ்பி என்ற ஒரு தகவல் தற்பொழுது அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக இந்த விதிமுறைகள் தொடர்பான விவகாரங்கள் நீதிமன்றத்தில் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த பிரேத பரிசோதனையுடைய அறிக்கை மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உடலில் 44 காயங்கள் இருப்பது என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. பாலவே, வழக்கமாக பிரேத பரிசோதனை அப்படிங்கிறது ஒரு மணி நேரம் தான் நடக்கும். ஆனா அஜித்குமாரினுடைய பிரேத பரிசோதனை 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது. அதே நேரத்தில் இப்போ டீன் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை அப்படிங்கிறது ஒரு இன்டரிம் ரிப்போர்ட்டா தான் இருக்கு. ஒரு டீடைல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது எப்போ எதிர்பார்க்கலாம்? இந்த டீடைல்டு ரிப்போர்ட் அப்படிங்கிறது அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டத்தினுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஃபாரன்சிக் தடயவியல் துறையினுடைய இணைந்து அவர்கள் அந்த டீடைல்டு ரிப்போர்ட்டை கொடுத்திருப்பார்கள். மாஜிஸ்ட்ரேட், அதாவது இருவரை அறிக்கை தாக்கல் செய்யுமாறு காலை நீதிபதி உத்தரவிட்டார். ஒன்று திருப்புவனம் மாஜிஸ்ட்ரேட், அவரும் அவருடைய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்கிறார்.
இரண்டாவது, தற்பொழுது மதுரை ராஜாஜி மருத்துவமனையுடைய டீன் அவரும் அவருடைய பிரேத பரிசோதனை இந்த அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார்கள். எனவே இந்த முதல்கட்ட ராஜாஜி மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையினுடைய முடிவுகளின் அடிப்படையில் இந்த தகவலானது தற்பொழுது வெளியாக இருக்கிறது. இன்னும் முழுமையான அறிக்கை என்பது இவருடைய மாஜிஸ்ட்ரேட்டினுடைய விசாரணை அறிக்கையில் என்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன, என்ன அறிக்கை அவர் சமர்ப்பித்திருக்கார் என்பது தொடர்பான விவரங்களும் தெரிய வரும். அதில் இந்த பிரேத பரிசோதனை சார்ந்த மேலதிகமான விவரங்கள் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாலவேல். எனவே இந்த இயல்பான, நீங்கள் சொன்னது போலவே இயல்பான உடல் கூராய்வு பரிசோதனை போல் அல்ல இது. 5 மணி நேரமாக நீதிபதி மாஜிஸ்ட்ரேட் திருப்போணம் மாஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் 5 மணி நேரமும் களத்தில் இருந்தார். அவர் நேரடியாக அந்த பிரேத பரிசோதனை அவருடைய மேற்பார்வையில் நடைபெற்றது. அப்பொழுது அவருடைய கண்காணிப்பிலேயே முழுவதுமாக அந்த குறிப்புகள் அனைத்தும் எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனையுடைய குறிப்புகள் அனைத்தும் எடுக்கப்பட்டது. இந்த குறிப்புகள் என்பது தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் தான் இந்த முழுமையான இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை என்பது தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் வழக்கறிஞர் மனுதாரர் தரப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கூடிய வழக்கறிஞர் ஹென்றி திபன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த 44 காயங்கள் உடல் இருப்பது என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. இந்த நீதிமன்றம் கேட்டிருந்த கேள்வி என்பது, இது காவலர்கள் எல்லாம் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, அவர்கள் புலன் விசாரணை செய்ய வேண்டியதான காவலருடைய வேலை. அடிப்பதற்கு காவலர்களுக்கு, காவல்துறைக்கு என்ன தேவை இருக்கிறது, எதற்காக அடித்து இவ்வளவு தூரம் கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதில் மிக முக்கியமாக எழுப்பியிருந்த கேள்வி, தனிப்படை காவலர்களை விசாரிப்பதற்கு உத்தரவிட்டது யார் என்ற கேள்வி இருந்தது. அந்த நிலையில் தான் எஸ்பி காத்திருப்பு பட்டியலுக்கு வைக்கப்பட்டார். டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். என்னுடைய அடுத்த கட்டமாக நீதிபதி தெரிவிக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், சிறப்பு படை எஃப்ஐஆர் பதியாமல் எப்படி வழக்கை கையில் எடுத்தது, இதுவும் மிக முக்கியமான ஒரு கேள்வியாகவே நீடித்தது. ஏனென்றால் ஒரு சாதாரண நகை காணாமல் போனதாக அந்த பெண்ணால் நிகிதாவால் கொடுக்கப்பட்டிருந்த வாய்மொழி புகார் தான் அதுவும். அந்த புகார் அடிப்படையில் அஜித்தை விசாரித்த திருப்போணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் தனிப்படையினரிடம் எதற்காக இவரை ஒப்படைத்து, தனிப்படை எப்படி விசாரிக்க முடியும், வழக்கே பதிவு செய்யாமல் எப்படி தனிப்படை விசாரிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கிறார். குறைந்தபட்சம் ஒரு சீனியர் அலுவலரையாவது அக்குழு கொண்டிருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை, ஒரு கருத்தை நீதிபதி தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது அதாவது அந்த குழுவுல தனிப்படையில 5 பேருமே காவலர்கள், ஒரு தலைமை காவலர் உட்பட 5 பேருமே காவலர்கள் தான். அதுல ஒரு எஸ்ஐயோ அல்லது இன்ஸ்பெக்டரோ இல்லாம ஒரு குழு தனிப்படை இயங்கி இருக்குது அப்படிங்கிறதும் தவறு, அதுவும் விதிமீறல். ஒரு தலைமை காவலர் போய் ஒரு குற்றம் சாட்டப்பட்டதாக கூறப்படக்கூடியவர்களை, சந்தேகப்படக்கூடிய நபரை இவ்வளவு தூரம் விசாரித்தது என்பதும் விதிமீறல் என்ற தகவலின் தெரிவித்த நிலையில் தற்பொழுது அந்த கேள்வியையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். சிறப்பு படை எஃப்ஐஆர் பதிவு செய்யாம எப்படி வழக்கை கையில் எடுத்தது, எதற்காக அந்த விசாரணை நடத்தியது என்ற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கிறார்கள். பாரதி வெற்றி, இன்றைய விசாரணையின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏதாவது ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? காலையிலேயே இந்த தொடர்பான விசாரணை நடக்கும் பொழுது ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த இறந்த அஜித்தினுடைய உறவினர்கள் மற்றும் சொந்தக்காரங்கள்லாம் கேட்கும்போது, இது உயர் அதிகாரிகளையும் இந்த வழக்குல சேர்க்கணும். ஏன்னா கீழ்மட்ட லெவல்ல யாருடைய உத்தரவையோ பின்பற்றி இருந்த காவலர்கள் எல்லாம் பணியிட அரசு பண்ணியிருக்காங்க. மேலதிகமாக இவருக்கு உத்தரவிட்டவர்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும், அவர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு நிலைமையில தான் இந்த பணியிட நீக்கம், டிஎஸ்பியினுடைய பணியிட நீக்கம், எஸ்பியினுடைய பணியிட மாற்றம் எல்லாம் நடந்திருக்கு. அதுல அவர்கள் எல்லாம் வழக்கில் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இந்த விசாரணையில இப்போ நீதிபதிகளுடைய உத்தரவுல தெரிய வரும். இப்போ முக்கியமா இன்னொரு ஒரு தகவலையும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இது சாதாரண மரணம் இல்லை என்ற வார்த்தையை மறுபடியும் பதிவு செய்யறாங்க. போலீஸ் கூட்டாக சேர்ந்து இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறது. கொடூரமான சம்பவம். ஒரு மாநிலம் தன் குடிமகனை கொலை செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நடுங்க வைக்கிற வார்த்தைகளை நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. மாநிலம் தன் குடிமகனை கொலை செய்திருக்கிறது அப்படிங்கிறது நீதிபதிகள் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யறாங்க. அனைத்து இதுக்கு பதில் சொல்லக்கூடிய அரசு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அரசினுடைய அனைத்து உயரதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளது. அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய 2 நாட்கள் அவகாசம் கேட்கிறது. அதாவது அரசு தரப்புல யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, யார் உத்தரவிட்டாங்க, யாருடைய உத்தரவின் கீழ் தனிப்படை இயங்கியது, இது தொடர்பான உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு. 2 நாட்கள் அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்து 2 நாட்கள் கால அவகாசம் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்ப அரசு தரப்புல இருந்து.
ஏன்னா நமக்கு நீடித்த கேள்வி என்னன்னா, ஒரு சாதாரண நகை திருடு போனதாக கொடுக்கப்பட்ட புகார், எவ்வளவோ நகை திருடு சம்பந்தமான புகார்கள் எல்லாம் எவ்வளவோ காலம் நீடிக்கக்கூடிய பாக்குறோம் காவல் நிலையங்கள்ல விசாரிக்கிறதுக்கு. ஆனா இது ஒரு புகார், சந்தேக புகார்ல எப்படி இவ்வளவு தூரம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு நீடிக்கக்கூடிய பெரிய கேள்வியே. ஒரு சாதாரண நகை திருடு போனதுல எப்படி ஒருத்தர் அடிச்சு கொலை செய்ய வேண்டிய அளவுக்கான நிர்பந்தம், அழுத்தம் வேற எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதுல இருந்தக்கூடிய பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை எதிர்நோக்கி தான் அந்த வழக்கு விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் நீதிபதிகள் முன்வைக்கிறாங்க. அரசு தரப்பு அறிக்கை தாக்கல் செய்ய 2 நாட்கள் கால அவகாசமானது கேட்டிருக்கிறது. பலரை வெற்றி. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து மனித உரிமை ஆர்வலரும் வழக்கறிஞருமான ஹென்றி திபேன் ஆஜராகியிருந்தார். அவர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? ஹென்றி திபேன் மிக முக்கியமான பல்வேறு வாதங்களை முன்வச்சிருந்தாரு. அது ஒரு முழு விதிமீறல். இதுல நிறைய விதிமீறல் நடந்திருக்கு. இதுல அந்த விதிமீறல்கள் ஒவ்வொன்றையும் அவர் அடுக்கடுக்காவே சொல்றாரு. அது பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை உள்ளாக்கக்கூடிய அளவுக்கான விதிமீறல். அது என்னன்னா, தலைமை காவலர் எப்படி விசாரணை நடத்த முடியும்? முதல்ல ஏன்னா ஒரு தலைமை காவலர் குற்றம் சாட்டப்பட்டதாக கூறக்கூடியவரை எப்படி விசாரிக்க முடியும்? அதுவும் சிசிடிவி இல்லாத காவல் நிலையத்திலிருந்து வெளியே தனிப்படை காவலர்கள் கூட்டி போய் விசாரிச்சது என்ன வகையான நடைமுறை? அதை ஏன் செய்யணும்? அது எதுக்காக செய்யப்படணும்? இன்னொன்னு, மானாமதுரை டிஎஸ்சியினுடைய சிறப்பு பிரிவை சேர்ந்த காவலர்கள் திருப்புவனம் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அந்த லிமிட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேஸை எந்த தொடர்பும் இல்லாம திடீர்னு அவங்க கையில் எடுத்து எப்படி விசாரிக்க முடியும்? இது ஒரு மிகப்பெரிய விதிமீறல். ஏன்னா ஒரு லிமிட்ல இருந்து இன்னொரு லிமிட்குள்ள போய் இன்னொரு ஸ்டேஷன்ல இருந்து விசாரணைங்கிறது அப்படி நடத்துறதெல்லாம் இயல்பான அணுகுமுறை கிடையாது. இதை ஏன் அவங்க பண்ணாங்க? அது ஒரு மிகப்பெரிய விதிமீறல். இப்படி தொடர்ச்சியாகவே அந்த விதிமீறல்களை அடிக்கிறாங்க. யாரு அழுத்தம் கொடுத்தது? காவல்துறை எதற்காக இவர் இவ்வளவு தூரம் அடிச்சு துன்புறுத்தி இருக்கு? இவ்வளவு தூரம் ஒரு உயிரிழக்கிற அளவுக்கான துன்புறுத்தல் ஏன் செஞ்சுச்சுன்னு கேட்கறாங்க. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த அஜித்தினுடைய குடும்பம் இதுல சட்ட நடவடிக்கைகளுக்கு போகாம இருப்பதற்காக அவங்களோட ஒரு பேரம் பேசப்பட்டதாக ஒரு 50 லட்சம் ரூபாய் தருவதற்காக அங்க லோக்கல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உள்ளூரை சேர்ந்த அரசியல்வாதிகள் மூலமாக 50 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தோடு பேரம் பேசப்பட்டதாக, இதெல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு விதிமீறல் நடவடிக்கைகளோடு ஒத்திருக்கிறது அப்படின்றத வழக்கறிஞர் ஹென்றி திபேன் சொல்லியிருந்தாரு. அந்த நிகிதா, புகார் கொடுத்த பெண் நிகிதாவுக்கு யாரோ ஒரு IAS அதிகாரியினுடைய மூலமாகத்தான் இந்த அழுத்தம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மூலம் தான் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு சாதாரண நகை திருட்டு வழக்குல சந்தேகப்பட்ட ஒருத்தரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போகுது அப்படின்னா அது எல்லாமே இதனுடைய காரணமாகத்தான் பார்க்கப்படுகிறது. நீதிமன்றமும் கடைசியா எழுப்பிய இந்த கேள்விகள் அப்படிங்கிறது, தனிப்படை போலீசாருக்கு உத்தரவிட்டது யாரு? அஜித்குமாரினுடைய சிவகங்கை எஸ்பியை ஏன் பணியிட நீக்கம் செய்யல? இன்னும் மேலதிகமா போய் மக்களை பாதுகாக்கத்தான் காவல்துறை இருக்கு, தாக்குவதற்கு அல்ல. இது காவல்துறையெல்லாம் வானத்திலிருந்து குதிச்சவங்க கிடையாது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது போக இந்த வழக்கு பதிவு செஞ்சதுல இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க எஃப்ஐஆர்ல ஒரு வலிப்பு இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தாங்க. அது ஒரு பெரிய அளவுக்கு சர்ச்சை ஆயிருந்தது எஃப்ஐஆர் காப்பி நேற்று இரவு வெளியானதுல இருந்து. ஆனா அது அவர் வலிப்பு இருந்ததாக குறிப்பிட்டதும் மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதையும் அவர் ஹென்றி திபேன் முன் வச்சிருக்காரு. தொடர்புடைய அனைவரையும் ஏன் வழக்கில் சேர்க்கல அப்படிங்கிறதையும் நீதிபதிகள் கேட்டிருந்தாங்க. இதுல அடுத்தடுத்து நீதிபதிகள் அடுத்த ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் தொடர்ச்சியா பல்வேறு கேள்விகள் கேட்கிற நீதிபதி இப்போ கோவிலினுடைய சிசிடிவி காட்சிகள் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. அது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. என்ன, மடப்புறம் கோவில் வாசல்ல ஒரு காவல் பணி செய்யக்கூடிய ஒருத்தர், டெம்பரவரியா இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு காரை கொண்டு நிப்பாட்டுறாங்க. அந்த காரை நிப்பாட்டுறதுக்கு இவர் உதவி செய்யுமாறு இவர்கிட்ட கேட்கறாங்க. அந்த காவலர்கிட்ட சாவியை கொடுத்து அவர் காரை நிப்பாட்ட போனது இவர் இல்லாம வேற ஒருத்தர் வச்சு நிப்பாட்ட சொல்றாரு, ஒரு கார் ஓட்ட தெரியாதுக்காக. அந்த சம்பந்தப்பட்ட கார்ல இருந்துதான் நகை மாயமானதாக அந்த பெண்கள் புகார் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அந்த கார் நிறுத்தப்பட்ட இடத்துல கோயிலோட சிசிடிவி எங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைக்கிறாங்க. ஏன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு. காவல்துறை அந்த பெண்கள் போனவங்க நகை காணவில்லைன்னு கோயில்ல புகார் கொடுத்திருக்காங்க. கோயில் தரப்புல இருந்துதான்
திரும்ப அவங்க போய் காவல்துறையில புகார் கொடுத்துருக்காங்க. காவலர்கள் வந்து இவரை அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்படி பல்வேறு விஷயங்களும் கோவிலுக்கு வெளியே நடந்திருக்கு. அது போக கோவிலுக்கு பின்னால் வச்சுதான் கடைசியா இவர் உயிரிழக்கும் போது கோவிலுக்கு பின்னால் வச்சுதான் இவர் அடிச்சதாகவும் சொல்லப்பட நிலையில இப்போ கோவிலுடைய சிசிடிவி காட்சிகள் எங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன் வச்சிருக்காங்க. இந்த சிசிடிவி அப்படிங்கிறது தொடர்ச்சியா நம்ம பாக்குறோம். பல்வேறு இந்த மாதிரியான விதிமீறல் நிகழ்வுகள் எல்லா நிகழ்வுகளையும் சிசிடிவிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கு. அந்த ஆவணம் இங்க எங்க என்ன ஆகுது, சிசிடிவி காட்சியில பதிவாக கூடாதுன்னா தனிப்படை காவலர்கள் வேன்ல வச்சு இப்படி பல இடங்கள்ல வச்சு அடிச்சிருக்காங்க. அதை நீதிபதிகள் உறுதி செஞ்சிருக்காங்க. அப்படிங்கும்போது சரி, அங்கதான் ஸ்டேஷன்ல தான் சிசிடிவி ஆவணம் இல்லை அப்படின்னா கோவில்ல சிசிடிவி ஆவணம் அது எங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பதில வந்து இப்போ அரசு தரப்புல சொல்ல போறாங்க அப்படிங்கிறதும் இப்ப நம்ம எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம். போலாம் வெற்றி, இப்போ அரசு தரப்புல 2 நாட்கள் அவகாசம் கேட்கிறாங்க. எதற்காக இந்த 2 நாட்கள் அவகாசம் கேட்கப்படுகிறது? என்ன ஆவணங்கள் அல்லது விசாரணையினுடைய தன்மை பொறுத்த விஷயங்களை பதிவு செய்வதற்காகவா, எதற்காக? நீதிபதிகளுக்கு முன்வைக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க உத்தரவிட்டது யாரு, முதல்ல தனிப்படை எப்படி மானாமதுரை லிமிட்ல இருக்கக்கூடிய மானாமதுரை டிஎஸ்பியுடைய தனிப்படை திருப்புவனம் ஸ்டேஷன்ல கூடிய ஒரு சந்தேகப்படக்கூடிய நபரை விசாரிக்கிறதுக்கு யார் ரைட் கொடுத்தது, யார் உத்தரவிட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தது. அதுபோக இந்த வழக்குல எஃப்ஐஆர்ல ஏன் சம்பந்தப்பட்ட எல்லோரையும் நினைக்கல, வெறும் காவலர்களை மட்டும்தானே சேர்த்திருக்கீங்க, மேல இருக்கக்கூடிய மேலதிகாரிகளோ உயர் அதிகாரிகளோ அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய டிஎஸ்பியவோ எஸ்பியவோ மற்ற அதிகாரிகளை ஏன் இணைக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் கேட்டிருந்தாங்க. இப்படி பல்வேறு கேள்விகள். இது ரொம்ப சாதாரணமா கீழ்மட்ட அளவுல நடந்தது மாதிரி காட்டப்படுற நிலையில இது மேல எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, பின்னால எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் ஏன் நீங்க வழக்குல சேர்க்கல நீதிபதிகள் தொடர்ச்சியா கேட்டாங்க. உத்தரவிட்டது யார் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அந்த யார் உத்தரவிட்டாங்களோ, யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறதுன்னு சொன்ன அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த தயாராக இருப்பவங்க தொடர்பான விவரங்களை நாங்க அறிக்கையாக தாக்கல் செய்து 2 நாட்கள் அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. யாராவது சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு இப்பவே நம்ம வந்து காவல்துறை உள்துறை தரப்புல எடுத்திருந்த அந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிறது எஸ்பி டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்காரு, டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. இவங்க எல்லாம் மேலும் சந்தேகம் இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் இதுல பொறுப்பு இருக்கு, தார்மீகமா அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு இருக்குன்றது காரணமாக அந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அவங்க மேலாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதுதான் நீதிமன்றம் நேரடியா கேட்குது. அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுடைய விவரங்கள் எல்லாம் தர்றதுக்கு தான் அரசு தரப்புல இருந்து கால அவகாசம் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அடுத்த நீதிபதிகள் வந்து கோவில் சிசிடிவி எங்க அப்படின்னு கேட்டிருந்த நிலையில இப்ப அடுத்ததாக இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க. நாட்கள் செல்ல செல்ல நீங்க 2 நாள் அவகாசம் கேட்குறீங்க, நாள் செல்ல செல்ல சாட்சிகள் அழிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. கோவிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை காவல் எஸ்ஐ ராமச்சந்திரன் எடுத்து சென்றுள்ளார் அப்படின்னு கோவில் உதவியாளர் சாட்சியம் சொல்றாரு. இப்போ மறுபடியும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படுது. அதாவது கோவில்ல கூடிய சிசிடிவி எங்கன்னு நீதிபதி கேட்ட நிலைமையில கோவில்ல இருக்கக்கூடிய உதவியாளர் வந்து ஒரு சாட்சி சொல்லிட்டு என்ன சாட்சி சொல்றாருன்னா, கோவில்ல கூடிய சிசிடிவி காட்சிகளை திருப்புவனம் ஸ்டேஷன் எஸ்ஐ ராமச்சந்திரன் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றாங்க. இது அடுத்த ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இது மேலும் இன்னும் சில விசாரணை செய்யறதுக்கான சிறப்புகளை உருவாக்கி இருக்குது. இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு அடுத்த கேள்வியை நீதிபதி கேட்கிறாரு. அஜித் தாக்கிய ரத்தக்கரை சிறுநீர்லாம் சோதிக்கப்பட்டதா அப்படிங்கறத நீதிபதி கேட்டிருக்காரு. ஏன்னா மேஜிஸ்ட்ரேட்டு அப்புறம் ஃபாரன்சிக் ஆய்வாளர்கள் எல்லாம் நேர சம்பவம் நடந்திருந்த இடத்துக்கு, அதாவது எங்கெல்லாம் வச்சு அஜித் தாக்கப்பட்டாரோ அல்லது அவர் உயிரிழந்து இந்த சிறுநீர்ல ரத்தம் கலந்து மலம் வெளியேறி அவர் உயிரிழந்ததாக சொல்லப்படக்கூடிய இடத்துல போய் மேஜிஸ்ட்ரேட்டு ஃபாரன்சிக் அதிகாரிகள்லாம் ஆய்வு நடத்திருந்தாங்க. அதெல்லாம் சோதிக்கப்பட்டதா அப்படின்னு நீதிபதிகள் இப்போ ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்ப இதுவரைக்கும் பிரேத பரிசோதனையில அவருடைய உடல்ல இருந்த காயங்களினுடைய எண்ணிக்கை மட்டும்தான் 44. அந்த காயங்கள் பற்றி தான் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்ப அடுத்த நீதிபதிகள் கேட்கக்கூடிய கேள்வி, அந்த அவர் உயிரிழந்த இடத்துல இருந்த ரத்தக்கரையோ சிறுநீர்களையோ சாம்பிள் எடுத்து பரிசோதனை பண்ணீங்களா நீதிபதி கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்து இப்ப அடுத்ததாக ஒரு தகவல், அண்மை தகவல் வந்திருக்கு. என்னன்னா, அந்த மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலுடைய உதவி ஆணையர் வந்து நேரில் ஆஜராகி சிசிடிவி காட்சிகள்ல சிடியை தாக்கல் செஞ்சிருக்காரு. நடந்த அவர் இப்ப நம்ம கேட்டோம், எஸ்ஐ வந்து எடுத்துட்டு போனதாக கோவில் உதவியாளர் சாட்சியம் சொல்லியிருந்த நிலையில
இப்போ நேரடியாகவே அந்த உதவி ஏசி வந்து சிடியாகவே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து சப்மிட் பண்ணிருக்காரு கோர்ட்ல. நடந்த சம்பவங்கள்லாம் சிசிடிவில பதிவாகி இருக்குதா அப்படின்னு நீதிபதி கேட்கிறாங்க. அதாவது சாட்சியா ஏற்க, அதாவது அரசு தரப்பு வந்து அவரை சாட்சியா ஏத்துக்கிறதுக்கான சான்று வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அடுத்த நீதிபதி அதுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, காவல்துறையினுடைய செயலே கேள்வி எழுது, அவங்க செயல் குறித்தது சந்தேகமா இருக்கிற அதையே சான்றா எடுத்துக்கலாமே, அதையே ப்ரூஃபா வச்சுட்டு நீங்க மேலதிகமா உங்க தகவலை சொல்லலாமேன்னு கேக்குறாங்க. இப்போ அடுத்தடுத்து நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய நீதிபதிகள் கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அதுல இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அஜித் தாக்கப்பட்ட இடத்துல ரத்தக்கரையை ஏன் சேகரிக்கல அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இது வரைக்கும் முதல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் ரத்தக்கரைகள் சேகரிக்கப்பட்டிருந்தா அதை சோதிக்கப்பட்டுதான் கேட்ட நீதிபதிகள் இப்போ அது சோதிக்கப்படல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நீதிபதிகளுடைய அடுத்த கேள்வி வந்து, அவருடைய தாக்கப்பட்ட இடத்துல ஏன் அந்த ரத்தக்கரையை நீங்க சோதிக்காம இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இப்ப கேட்டிருக்காங்க. அஜித்குமார் மேல வந்து இவ்வளவு காயங்கள் உள்ளது, எதை வச்சு அடிச்சீங்க அப்படின்றத நீதிபதிகள் கேட்கிறாங்க. இப்போ அந்த உயிரிழந்திருந்த அஜித்தினுடைய தரப்பு அல்லது பொதுநல வழக்குல போட்டிருந்த வழக்கறிஞர்களும் ஹென்றி டிபன் சொன்ன தகவல் என்னவா இருந்துச்சுன்னா, அவரை பைப் வச்சு இரும்பு கம்பி வச்சு எல்லாம் அடிச்சிருக்காங்க, லத்தியால அடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவர் கூட விசாரணைக்கு போயிருந்த அவருடைய தம்பி நவீன், அவரோட உடன் பணியாற்றிருந்தவங்க எல்லாம், விசாரணைக்கு போயிருந்தவங்க எல்லாம் நேர்ல பார்த்து வச்சு லத்தியில அடிச்சாங்க, கம்புல அடிச்சாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீதிபதிகள் அதை ஆதாரப்பூர்வமாவே கேட்கிறாங்க, எதை வச்சு இவ்வளவு காயம் இருக்கு, 44 இடங்கள்ல இவ்வளவு காயம் இருக்கு உடம்புல, நீங்க எதை வச்சு அடிச்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நீதிபதி இப்போ முன் வச்சிருக்காங்க. நம்ம இப்ப வெளியாயிருந்த காவலர்கள் தாக்கக்கூடிய அந்த வீடியோ வெளியாயிருந்தது கூட பார்த்தோம். அது ஒரு பிளாஸ்டிக் பைப்பை வச்சுதான் காவலர்கள் அடிக்கிறாங்க. அதுவும் மப்டி உடையில, யூனிஃபார்ம்ல இல்லாம, சீருடையில இல்லாம மப்டியில அவங்க அடிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம். அது பிளாஸ்டிக் பைப் வச்சு அடிச்சிருந்தாங்க. இப்போ நீதிபதி அடுத்த கேள்வி கேட்கிறாரு, இவ்வளவு காயம் உள்ளது எதை வச்சுதான் அடிச்சீங்க, இப்போ அதை ஆதாரப்பூர்வமா இங்க நேரடியா சொல்லுங்க எங்க கிட்ட அப்படின்னு நீதிபதிகள் கேட்கிறாங்க. வெற்றி, அதே நேரத்தில் இந்த வழக்கின் விசாரணை என்பது காவல்துறையிடமிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருந்தார். சிபிசிஐடியில் இதன் விசாரணைக்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கா? சிபிசிஐடியினுடைய விசாரணை எந்த கட்டத்தை எட்டி இருக்கிறது? இந்த விவகாரம் வந்து மேஜிஸ்ட்ரேட், அங்க திருப்போணம் மேஜிஸ்ட்ரேட் வந்து இதை முழுமையா நேரடியாக இதை களத்துல இறங்கி ரொம்ப சீரியஸாவே இத விசாரணை செஞ்சாரு. அது விசாரணை செய்யும் பொழுதுதான் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல ஒரு 5 மணி நேரம் களத்துல இருந்தது. முழுமையான விவரங்கள் எல்லாம் அவர் சேகரிச்சது. அதை தொடர்ந்து உயர்நீதிமன்ற கிளையிலே நேற்று வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்துல ஒரு சூமோட்டோ தாமாக முன்வந்து விசாரிக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டிருந்த போது நீதிமன்றமும் ஒரு கடுமையான வார்த்தைகளை சொல்லியிருந்தது. அது வந்து அவர் என்ன தீவிரவாதியா, அஜித் என்ன தீவிரவாதியா, ஏன் தூக்கிட்டு போய் அடிச்சு கொலை செஞ்சீங்க, பொதுநல வழக்கா தாக்கல் செய்யுன்னு கேட்டிருந்தாங்க. இப்படி நீதி தரப்புல இந்த வழக்கு மீது குவியக்கூடிய கவனத்தை தொடர்ந்துதான் டிஜிபி வந்து இந்த சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாத்துறாரு. சிபிசிஐடிக்கு வழக்கை மாற்ற நிலைமையில இதுவரைக்கும் சிபிசிஐடி தரப்புல எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படலை. ஏன்னா நேரடியாக நீதிமன்றம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இப்போ தொடர்ச்சியா இந்த வழக்கு. அதனால இன்னும் சிபிசிஐடி அது தொடர்பான எந்தவித அலுவல் நடவடிக்கைகளையும் துவங்கல. அந்த நிலைமையில தான் கோர்ட்ல வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் சொல்லி மனுதாரர் தரப்புல கேட்டிருக்கிற நிலையில தான் சிபிஐ விசாரணையை பத்தி நான் முழுசா விசாரிச்சுட்டு இதுக்கு சிபிஐ விசாரணை உத்தரவிடணுமா இல்லையாங்கிறத முடிவு செய்யறோம் நீதிபதி சொல்லியிருந்த நிலைமையில தான் இப்போ இந்த விசாரணை, இந்த தொடர்ச்சியாக வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இப்போ அடுத்த கட்ட ஒரு அண்மை தகவல் வெளியாக இருக்கிறது என்னன்னா, நீதிபதிகள் வந்து என்ன ஒரு தகவலை சொல்றாங்க அப்படின்னா, காவல் நிலையத்துல விசாரணை நடக்கல அப்படின்னா அதனுடைய காட்சிகள் இல்லை, அது அந்த நேரத்துல கோவில் சிசிடிவி காட்சிகளை எடுத்ததாக அறிக்கையிலும் இல்லை, இதை வச்சு குற்றவாளிகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விடுவீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை, ஓகே, கோயில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கன்னா இப்ப நீதிபதி கேட்டிருந்தாங்க. அந்த ஃபுட்டேஜை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எஸ்ஐ எடுத்துட்டு போனதாக கோயில் உதவியாளர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கோயிலினுடைய ஏசியே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து கொண்டு வந்து நேரடியா சிடி ஃபார்மேட்ல ஜட்ஜு கிட்ட சப்மிட் பண்ணியிருந்தாரு.
இந்த நிலைமையில இப்போ போலீஸ் சமர்ப்பிச்சிருந்த அறிக்கையில வரக்கூடியதான் நீதிபதி கொஸ்டின் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவியும் இல்ல, கோவில்ல சிசிடிவியும் நீங்க அறிக்கையில சொல்லல, கோவில்ல சிசிடிவி எடுத்ததாகவும் அறிக்கையில சொல்லல அப்படின்னா இதெல்லாம் பெரிய என்ன சொல்றது, இந்த வழக்குல நிறைய இடங்கள்ல பெரிய விரிசல்கள் இருக்கு, இந்த ஓட்டைகள் இருக்கு. இதை வச்சு நீங்க குற்றவாளிகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவீங்க அப்படிங்கிறது நீதிபதிகள் ரொம்ப காட்டமா பதிவு செய்யறாங்க. நிறைய இடங்கள்ல குற்றவாளிகளுக்கு சாதகமான இடைவெளிகள் விடப்பட்டதை அவங்க குறிப்பிடுறாங்க. அடுத்த ஒரு தகவல் என்னன்னா, வீடியோவை எங்கிருந்து எடுத்தீங்க, எவ்வளவு நேரம் எடுத்தீங்க, என்ன நடந்தது, யார் அங்க இருந்தார்கள் அப்படின்னு நீதிபதி கேட்கிறாங்க. ரைட், ஓகே. இப்போ அந்த காலையில் நம்ம வெளியா இருந்த அந்த வீடியோ காட்சிகளினுடைய அடிப்படையில நீதிபதி இப்போ கொஸ்டின் அளித்திருக்காரு. என்னன்னா, அந்த வீடியோ எங்க இருந்து எடுத்தீங்க, எவ்வளவு நேரம் எடுத்தீங்க, யாரெல்லாம் அங்க இருந்தா அப்படின்னு கேள்வி கிடையாது. கோவிலோட உதவி பணியாளர் கோவிலினுடைய கழிவறையிலிருந்து இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது கிட்டத்தட்ட முழுமையாகவே இந்த சம்பவம் எங்க அஜித் அடிக்கப்பட்டாரு, தாக்கப்பட்டாரு, எந்த இடத்துல அவருக்கு உயிரிழந்தாரு அப்படின்ற தொடர்ச்சியான கோவிலை மையமாக வச்சு நீதிபதிகள் எழுப்பக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது அதனுடைய ரொம்ப கூர்மைப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. கோவிலினுடைய சிசிடிவி ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, அப்புறம் கோவில்ல இருந்து என்ன நடந்தது, கோவில் சுற்றி நடந்த விஷயங்கள் தொடர்பான ஆவணங்களை கேட்டிருந்தாங்க. இப்போ வீடியோவே வெளியாயிருச்சு, தாக்கக்கூடிய வீடியோ. அந்த வீடியோ நடந்த இடம் எங்க, அது எந்த இடத்துல நடந்துச்சு, எங்க வச்சு எடுத்தீங்கன்னு கேட்கும்போது கோவிலுக்கு பின்னால்தான் அது நடந்திருக்கு. கோவிலுடைய கழிவறைக்குள்ள இருந்த கோவில் பணியாளர் ஒருவர் தான் அந்த வீடியோவை எடுத்திருக்காரு. அவர் அதை நீதிமன்றத்திலே சொல்றாரு. கோவில் இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவர் அந்த வீடியோ மூலம் சொல்லியிருக்காரு. இப்போ இதன் அடிப்படையில் இந்த விசாரணை மேலும் 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 தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே போகுது. ஏன்னா இது மிகப்பெரிய அளவுக்கான அதிருப்தியை நீதிமன்றம் பதிவு செஞ்சது. தமிழ்நாட்டில் 24 காவல் கொலைகள், காவல் இறப்புகள், மரணங்கள் நடந்திருக்கு. எனவே இதை இது இப்படியே தொடர்றது அப்படிங்கிறது அதை முன் வச்சுதான் அவர் என்ன தீவிரவாதியா, ஏன் இவ்வளவு தூரம் தாக்குறீங்க, காவலர்கள் எல்லாம் வானத்துல இருந்து குதிச்சவங்க கிடையாது, காவலர்கள் மக்களுக்கானவர்கள் என்ற தொடர்ச்சியான ஒரு கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வகையில தான் இந்த விசாரணை அப்படிங்கிறது இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டு, இன்னும் கூர்மைப்படுத்தப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. காலையில் அவங்க சிபிஐ விசாரணை கோரியிருந்த நிலையில நீதிபதியினுடைய விசாரணைக்கு முடிவுக்கு பின்பாக அவர் சிபிஐக்கு உத்தரவிடுறாங்களா, அல்லது இந்த வழக்குல இந்த டிஎஸ்பி, எஸ்பி உள்ளிட்ட வேற யாரும் அந்த பெண்ணுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய, அதாவது புகார் கொடுத்த அந்த பெண்ணுக்கு, நிகிதாவுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய வேறு அதிகாரிகள், அரசு தரப்போ அரசியல் தரப்போ யார் இருக்காங்க பின்புலமா, அவங்களெல்லாம் இந்த வழக்கில் சேர்க்கப்படுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி எழுது. நீதிபதிகள் உத்தரவு வாசிக்கிறாங்க. இப்போ அவங்க உத்தரவு வாசிக்கிறாங்க. அஜித் குமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீதிபதிகள் சொல்றாங்க. அஜித் குமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அரசு நடவடிக்கை துவங்கி இருக்குது, வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. பிஎன்எஸ் சட்டம் 103 படி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக நீதிபதி உத்தரவு வாசிட்டு இருக்காங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல என்ன உத்தரவு அப்படிங்கிறது, இறுதி உத்தரவு என்பது அப்படியே நமக்கு தெரிய வரும். பலவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வரக்கூடிய மடப்புரம் காவலாளி அஜித் குமாரினுடைய இந்த மரணம் தொடர்பான வழக்கில் தற்போது ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு, அரசு தரப்பு சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் கோவில் உதவியாளர் இந்த வீடியோ காட்சியை கழிவறையிலிருந்து பதிவு செய்த கோவில் உதவியாளரும் நேரடி சாட்சியத்தை, தனது வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கு விசாரணை தற்போது மதுரை மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் ஒரு இடைக்கால அறிக்கை, அஜித்குமாரினுடைய பிரேத பரிசோதனை தொடர்பான ஒரு இடைக்கால அறிக்கையையும் தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது உத்தரவை நீதிபதிகள் வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அரசு நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5 பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது நீதிபதிகள் அந்த உத்தரவை வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். வெற்றி, என்ன விவரங்கள் தற்போது கிடைத்திருக்கிறது உத்தரவின் அடிப்படையில்? நீதிபதிகள் உத்தரவு வாசிக்கக்கூடிய நிலையில பலவேல் அஜித்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத உறுதி செஞ்சு சொல்றாங்க. அதுக்கு தொடர்ந்து அரசு நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. இந்த வழக்கெல்லாம், இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நீதிபதி சொல்லும் போதே அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, வேற மனுக்கள் தேவையற்றது, அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும், உயர் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அரசு தரப்பு சொல்லுது. அதாவது இதுல நீடிக்கக்கூடிய கேள்வியும்
அதுக்கான பதிலையும் எதிர்நோக்கி தான் நீதிமன்றம் நீதிபதிகள் இந்த விசாரணையை கூர்மைப்படுத்துறாங்க. இப்போ இந்த இடத்துலதான் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து உயர் அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கும் அரசு எடுக்கும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாரு. தொடர்ந்துதான் நீதிபதிகள் வந்து அந்த இவருடைய வாதத்தை கேட்டுட்டு உத்தரவை தொடர்ந்து வாசிக்கிறாங்க. என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மிக சாதாரணமான ஒரு வெறும் ஒரு நகை காணாமல் போனதான சந்தேக பேரில் கைது அழைத்து வரப்பட்ட விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட ஒருத்தர் கொலையாகி இருக்கிறார், கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு போனதுனால இந்த யாரெல்லாம் இந்த பின்புலமாக இருக்கிறார்கள் நிச்சயமாக அவங்க இன்னைக்கு காலையில வந்து அந்த காவலர்களுடைய உறவினர்கள் மனைவிகள் குடும்பத்தினர்லாம் வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கைது செய்யப்பட்டிருந்த காவலர்களுடைய உறவினர்கள் முற்றுகையிட்டு பேசும்போது அவங்க வந்து என்ன எங்களை கீழிருந்து பணி செஞ்ச ஒருத்தரை ஏன் இவ்வளவு தூரம் கைது செஞ்சிருக்கீங்க, மேல இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தரவிட்டவர்கள்லாம் மேல இருந்து சொன்னதானே இவங்க செஞ்சாங்க, அப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு தான் கைது செய்யப்பட்டவர் தரப்புலையும் சொன்னாங்க. அப்போ முழுக்க எல்லா தரப்புல இருந்தும் இதுக்கு மேல் இருக்கிறவங்க யார், இதுக்கு பின்னால் இருக்கிறவங்க யார், உத்தரவிட்டது யார், யார் இது செயல்படுத்த சொன்னது, யார் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தது யார், இப்படி பல்வேறு கேள்விகள் நீடிச்ச நிலையில தான் நீதிபதிகள் முக்கியமான தகவலை கேட்கிறாங்க. அவருடைய ரத்த மாதிரிகளை சோதிச்சிங்களா, இதை வந்து சிசிடிவி காட்சிகள் எங்க, கோவிலுடைய சிசிடிவி காட்சிகள் எங்க, ஸ்டேஷன் காட்சிகள் தான் இல்லைன்றீங்க, ஸோ ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு போயாச்சு, அப்ப கோயிலுடைய காட்சிகள் எங்க அப்படின்னு கேட்டதனுடைய விளைவாகத்தான் இப்போ அந்த காட்சிகள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. அது அறிக்கையில கோவிலினுடைய காட்சிகளை காவலர்கள் எடுத்துட்டு போயிருக்காரு, எஸ்ஐ ராமச்சந்திரன் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற தகவலையும் அறிக்கையில சொல்லல. காவல்துறை அரசு தரப்புல தாக்கல் செஞ்ச அறிக்கையிலையும் காவல்துறை இப்படி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போயிருக்கின்ற சொல்லவே இல்லை. அப்படின்னா இது குற்றவாளிகளை நீங்களே விடுதலை வாங்கி கொடுத்துருவீங்க போலன்னு அரசுக்கு நேரடியாகவே அரசு நோக்கி நீதிபதிகள் கேட்டிருந்தாங்க. அந்த நிலைமையில தான் இப்போ வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் உள்ள வந்து நாங்க நடவடிக்கை எடுப்போம், யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாங்க. மனுக்கள்லாம் தேவையற்றது, அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும், உயரதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன நீதிபதிகள் முன்வச்சின கேள்வி அப்படின்னா, ஏன் அந்த அம்மா வந்து நைட்டு பையன் இறந்துட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த வழக்கை ஏன் பதிவு செய்யல, அதுக்கு முன்னாடி நகை காணாம போச்சுன்னு சொன்னீங்களே அப்ப ஏன் வழக்கு பதிவு செய்யல, அப்புறம் அதுக்கப்புறம் பதிவு செஞ்ச வழக்குல எஃப்ஐஆர்லயும் வலிப்பு வந்துச்சுன்னு போட்டீங்களே அது என்ன காரணம், வெறுமன காவலர்கள் பேரை மட்டும் சேர்த்திருக்கீங்களே, தலைமை காவலர் உட்பட அந்த 6 பேர் பேரை மட்டும் சேர்த்திருக்கீங்களே, மேல சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகளுடைய பேரெல்லாம் எங்க, ஏன் அனைவரையும் சேர்க்கணும் தானே அப்படின்னு நீதிபதிகள் கேட்டது நிலைமையிலதான் இப்ப வந்து அரசு தரப்பு வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நீதிபதிகள் உத்தரவுல வந்து இப்ப அடுத்த ஒரு தகவல் வந்திருக்கு. காவலர்களுடைய கைது வந்து கண் துடைப்பு நடவடிக்கை அப்படின்னு நீதிபதிகள் சொல்றாங்க. இந்த இதுவரைக்கும் நீடிச்ச கேள்விகளுடைய நீட்சியாக அதை பார்த்தோம் அப்படின்னா காவலர்களுடைய கைது அப்படிங்கிறது கண் துடைப்பு தான். காவல்துறை இதை வந்து காவல்துறை மரணமாக, அதாவது காவல் விசாரணை நடைபெற்ற மரணமாக விசாரிப்பதாக அரசு சொல்லியிருக்கு. அவங்க அரசு தரப்புல இருந்து சொன்னதை நீதிபதிகள் திரும்ப சொல்றாங்க. அரசு வந்து இந்த மாதிரி காவல் மரணமாகவே இதை விசாரிக்கிறோம், கொலையாகவே விசாரிக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலை சொன்னதாக சொல்றாங்க. இப்ப பாருங்க, இப்போ அடுத்ததாக தொடர்புடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு வந்து அரசு தரப்பு சொல்லியிருக்கு அப்படின்றத நீதிபதிகள் அதை திரும்ப சொல்றாங்க. அரசு தரப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தொடர்புடைய உயர் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அப்ப அந்த உயர் அதிகாரிகள் மீது இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கை அப்படிங்கிறது எஸ்பியோடைய டிரான்ஸ்பர், டிஎஸ்பியோடைய சஸ்பென்ஷன், அதுக்கு மேல என்ன இருக்கு, இல்ல அது தவிர்த்து வேற யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீடிச்ச நிலையில அவங்க மேல என்ன துறை நடவடிக்கை எடுக்கப்பட போகுதுன்றதும் முக்கியமானது. நீதிபதிகள் கேட்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, எஸ்பிஐ ஏன் நீங்க பணியிட மாற்றம் செய்றீங்க, சஸ்பெண்ட் பண்ணணும், எஸ்பிஐ சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு காலையில கேட்டிருந்தாங்க. இப்போ அது தொடர்பான அவங்க மேல உயர் அதிகாரிகள் அனைத்து உயர் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. அதை நீதிபதிகள் வாசிச்சுட்டு இருக்காங்க, நீதிபதி உத்தரவு வாசிச்சுட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான நீதிபதி இப்ப சொல்லியிருக்க வார்த்தை வந்து காவலர்களுடைய கைது வந்து கண் துடைப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாங்க. இதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் குற்றவாளிகளுக்கு நீங்களே விடுதலை வாங்கி கொடுத்துற மாதிரி அறிக்கையில வந்து அவ்வளவு இடைவெளிகள் இருக்கு, அவ்வளவு தூரம் அறிக்கை முழுமையற்ற நிலையில இருக்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து
காவலர்களுடைய கைதே வந்து ஒரு கண் துடைப்பு தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க. இது இன்னும் மேலும் 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 இந்த வழக்கினுடைய தீவிரத்தை அதிகரிக்குது. இன்னும் பல்வேறு சந்தேகங்களை இந்த நீதிபதிகளுடைய வார்த்தை வந்து எழுப்பிக்கிட்டே இருக்கு பாலவே. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது நீதிபதிகள் ஒரு இடைக்கால தீர்ப்பை வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். காவலர்கள் கைது நடவடிக்கை கண் துடைப்பு என்றும் இதை காவல்துறை மரணம் என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கை விசாரிக்கப்படும் என அரசு தரப்பு கூறியிருப்பதாகவும் தொடர்புடைய உயரதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் அரசு தரப்பு கூறியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கு விசாரணையில் ஒரு இடைக்கால உத்தரவை நீதிபதிகள் வாசித்து வருகிறார்கள். அஜித்குமாரினுடைய பிரேத பரிசோதனை தொடர்பான ஒரு இடைக்கால அறிக்கையை மதுரை மருத்துவக் கல்லூரி டீன் தாக்கல் செய்த நிலையில் சாட்சியங்களிடம் விசாரணை, அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வாசித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் இந்த வழக்கின் விசாரணை என்பது சிபிசிஐடி காவல்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர்கள் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிப்பதன் காரணமாக சிபிசிஐடியினுடைய அந்த விசாரணை தொடங்காத சூழலில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று பிறப்பிக்க இருக்கக்கூடிய இந்த இடைக்கால உத்தரவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய தகவல்கள் என்ன வெற்றி நீதிபதியினுடைய உத்தரவுகளில் சொல்லக்கூடிய விஷயங்கள்? பாலவேல், இந்த வழக்கினுடைய விசாரணை வந்து நேற்று இன்னும் சொல்ல போனா இந்த காலையிலிருந்து துவங்கி காலை நடந்தது முதல் கட்டமாக நடந்து அதுல பல்வேறு மனுதாரர் தரப்பு, அரசு தரப்பு மற்றும் சாட்சியங்களுடைய தரப்புகள் எல்லாம் விசாரிச்சாங்க நீதிபதிகள். தொடர்ந்து இப்ப அதனுடைய உத்தரவு வாசிப்பதற்கான நீதிபதி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் டீன், மதுரை மெடிக்கல் காலேஜ் டீன் வந்து அருள் சுந்தரேஷ் வந்து பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்யணும், மேஜிஸ்ட்ரேட் அவருடைய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சு அதன் அடிப்படையில் இப்ப அவங்க அறிக்கையை தாக்கல் செய்த தொடர்ந்து இந்த விசாரணை நடக்குது. இந்த அறிக்கையில வந்து 44 காயங்கள் அஜித்தினுடைய உடல் இருந்ததை பிரேத பரிசோதனை அறிக்கையை உறுதி செய்து அதனுடைய அடுத்த கட்டமா நீதிபதிகள் எழுப்பிய இந்த கேள்வி அப்படிங்கிறது, அஜித் உயிரிழந்த இடத்துல அவருடைய இரத்தக்கரை சிறுநீருடைய மாதிரிகள் சோதிக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருந்தார். அது சோதிக்கப்படல, அது சேகரிக்கவே படவே இல்லை அப்படிங்கிறதும் அடுத்து தெரிஞ்சது. அதனை தொடர்ந்து அடுத்த கட்டமா நீதிபதி கேட்ட கேள்வி வந்து என்ன, கோவில்ல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க, கோவிலினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் மிஸ் ஆகுறதன் காரணமாக தான் இதுல இன்னும் மேலதிகமான சந்தேகம் வருது, விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ சிசிடிவி எங்கன்னு கேட்டா சிசிடிவியை வந்து கோவில் ஸ்டேஷனுடைய எஸ்ஐ எடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி எடுத்துட்டு போனதை அறிக்கையில அவங்க சொல்லல, அரசு சொன்ன அறிக்கையில இருந்து கோவில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துருக்கவங்க சொல்லல. கோவில் சார்புல ஏசி வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ஜட்ஜிட்ட சப்மிட் பண்றாரு. அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமா விசாரணை நடக்கப்படுது. இவங்க நீதிபதி கேட்ட கேள்வி வந்து ஏன் மேலதிகமாக அனைத்து உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படல, அவங்க எல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படலன்னு கேட்டிருந்தாங்க. அதனுடைய நீட்சியாக அரசு தரப்புல வந்து நாங்க அதே நேரத்தில் தற்போதும் சில விஷயங்களை பதிவு செய்யறாங்க உத்தரவுல. இனிவரும் காலங்களில் காவல்துறை அதிகாரிகள் இதுபோன்று செயல்படக்கூடாது என்றும் கல்வி அறிவு உள்ள இந்த காலத்திலும் இது போன்ற விஷயங்கள் வியப்பாக இருக்கிறது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான தொடர் நேரலையை நாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.